உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 5 கிரகங்கள் உச்சமடைய போகிறார்கள். உச்சம்னா என்ன? 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகிறார்கள், மீனம் எனும் வீட்டில். இந்த 5 கிரகங்கள் மீனம் வீட்டில் சேர்வதால் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் நடக்கப் போகிறது? உலகம் பிரளயத்தில் ஆழ்ந்து விட போகிறதா? போன வருஷம் நிறைய பேர் சொன்ன மாதிரி பெரிய சுனாமிகள்லாம் வருமா, பெரிய பெரிய டால்ஃபின் மீன்லாம் வந்து நீச்சல் அடிக்குமா போன்ற நிறைய விஷயங்கள் இந்த 5 கிரகங்களால் ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவு என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கட்சி தலைவர் இருக்கிறார், அவர் ஒரு கொள்கையை தலைமையேற்கிறார். இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், 5 கட்சி தலைவர்களை ஒரே மேடையில் அமர வைப்பது எத்தனை பெரிய சிக்கலோ அதைவிட பெரிய சிக்கல் 5 கிரகங்கள் ஒரு ராசியில் அமையப்பெறுவது. இவர்களால் நன்மைகள் ஏற்படுகிறதோ இல்லையோ, தீமைகள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமே என்பதுதான் எல்லாரோட வேண்டுதலுமே. இந்த 5 கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்தால் பலவிதமான திருப்பங்கள் ஏற்படும். உச்சம் பெற்ற சுக்கிரனோடு ராகு சேருகிறார். சுக்கிரமித்திரன் ராகு எனும் பெயர் அவருக்கு உண்டு. சனியுடன் சூரியன் சேருகிறார். சூரியன் ஹைலி மேனேஜ்மெண்ட், சனி ஹைலி டெக்னிக்கல் பர்சன் என்று சொல்லுகிறார்கள், புரட்சி தலைவர் என்று சொல்லுகிறார். இதில் புதன் வேறு சேருகிறார். இப்போ என்ன ஆகும் என்றால், இவர்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த மீன ராசியை ஒரு வழி பண்ண போகிறாங்க. இவர்களை இந்த மீன ராசியை ஒரு வழி பண்ணுறதுனால உலகம் சமநிலை பெற வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும். இந்த ஒரு பக்கம் மேடில் இத்தனை கிரகங்கள் வந்து நின்றுனா இன்னொரு பக்கம் கீழே பள்ளமாயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா, இவர்கள் இதை சரி செய்ய இறைவன் என்ன செய்ய போகிறார்? எத்தனை வெள்ளங்கள் வரப்போகிறது, எத்தனை பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது, எத்தனை பெரிய சீரழிவுகள் ஏற்பட போகிறது என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதே நேரத்திலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணமாக போகிறது, யாரெல்லாம் வந்து குழந்தை பெற்றுக்க போகிறா, யாரெல்லாம் வந்து வேலை கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான நற்பலன்கள்லாம் ஏற்பட போகிறது போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் பதிலாக இந்த 5 கிரக சேர்க்கை என்பது நடக்கவிருக்கிறது. சும்மா இல்லை சார், சனி சூரியன் ஒரே வீட்டில் இருக்கிறது சும்மாலாம் கிடையாது. சும்மா கிடையாது. சுக்கிரனும் ராகுவும் ஒரே வீட்டில் இருக்கிறது சும்மா கிடையாது. சூரியனும் புதனும் ஒரே வீட்டில் இருக்கிறது. இது ஒன்று யோகம். சூரியனும் புதனும் சேர்ந்தால் புதாதித்ய யோகம் என்று அழைக்கிறார்கள். உச்சம் பெற்ற சுக்கிரனோட நீச்சம் பெற்ற புதன் சேர்ந்தால் அது நீச்சபங்க ராஜயோகம் என்று அழைக்கிறார்கள். ஆக இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்றாய் சேருவதால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்? துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் 9ஆம் வீட்டிற்கு வருகிறார். அடாடாடாடாடா, இதை விட சிறந்த நேரம் என்று உலகத்தில் எதுவும் இல்லை. குரு 9க்கு வருகிறார். ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அற்புத விஷயம் என்னவென்றால், குரு பகவான் 9ஆம் வீட்டிற்கு வருவது. 3-6 குரு 9ஆம் வீட்டிற்கு வருகிறார். குரு என்னதான் 9க்கு வந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்ணுவாராங்கிறது டவுட் தான். காரணம் என்னவென்றால், குருவோட சத்ரு நீங்கள் குருவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. உலகத்தில் 2-3 பேர் வாழ்க்கையில் ஜெயிச்சுதான் சரித்திரம், ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி எதுவுமே கிடையாது. என்னவென்றால், முதல்ல அம்மாவுக்கு சோறு போடாதவன் வாழ்க்கையில் உருப்பிட்டு சரித்திரமே கிடையாது. எப்படி வேணால் எழுதிங்க. நீங்கள் பெத்த அப்பாவை கஷ்டப்படுற காலத்தில் பார்க்காதவன் சத்தியமாக அவனுக்கெல்லாம் நல்லதே நடக்காது. 3ஆவதாக குரு துரோகம் செய்பவர்கள் சத்தியமாக உருப்பட மாட்டாங்க. இவர்களுக்கெல்லாம் நல்லதே நடக்காது. காரணம் என்னவென்றால், தெய்வமே நினைச்சாலும் மன்னிக்க முடியாத சாபம். பெற்றவர்களை கைவிட்டவர்கள், உடன் பிறந்தவர்களை கைவிட்டவர்கள், நண்பனை துரோகம் செய்தவர்கள், குரு துரோகம் செய்தவர்கள் இவர்களெல்லாம். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன தான் குரு 9ல் வந்தாலும், குருவை எவ்வளோ வழிபாடு பண்ணுறீங்களோ அப்போ தான் அது எஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. குரு வழிபாடுனா எல்லாரும் ஆலங்குடி போயிடுறீங்க, திட்டை போயிடுறீங்க, அல்லது பாடி போயிடுறீங்க. அங்கே போயிட்டு அவங்க இருக்கிறவங்கெல்லாம் வேண்டுதல் பண்ணால் குரு சரியாயிடுவார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். உங்கள் எலிமெண்ட்ரி வாத்தியார், உங்கள் செகண்டரி ஸ்கூல் வாத்தியார், உங்களுக்கு யார் முதல்ல கேமரா பிடிக்க சொல்லி எழுதி கொடுத்த வாத்தியார், ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு எழுதி கொடுத்த வாத்தியார், இவங்கெல்லாம் தான் வாத்தியார். இவங்க காலில் விழுங்க, இவங்கள்ட்ட பிளெஸ்ஸிங்ஸ் கேளுங்க. இந்த மாதிரி இதை பண்ணியிருக்கேன், ஏன்னா என்ன ஒரு வாழ்த்துங்க, நான் நல்லா இருப்பேனா, என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க நல்லா இருப்படா ராஜா, உனக்கு என்னடா குறை, டீச்சர் நான் சொல்கிறேன்டா அப்படிம்பாங்க. டீச்சரோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எப்பயுமே இருக்கணும். துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீட்டிலே சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருக்கிறார்கள். சூரியனோடு பாதகாதிபதி சூரியனோடு சேருகிறார்கள்.
இது மிக மோசமான ஒரு நேரம். பாதகாதிபதி சூரியன் 7ஆம் வீட்டுக்கு வேறு வருகிறார். இந்த ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் 7ஆம் வீட்டுக்கு வருகிறார். 7ஆம் வீடு என்பது மனைவியை பிரிகிற நேரம். சில பேர் வீட்டில் டைவர்ஸே நடக்கும், மனைவியை பிரிகிற நேரம். மனைவியிடம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கீங்களோ அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. 7ஆம் வீட்டிலே உங்களுக்கு குரு பகவான் உச்சமாக இருக்கும் பொழுது இல்வாழ்க்கையில் கஷ்டங்கள் போன்றவை ஏற்படும். செய்த பாவங்களுக்கான தண்டனைகளை அனுபவிக்கும் நேரம். அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்பாங்க. இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் 7க்குரிய சூரிய பகவான் 7ஆம் வீட்டிலே வருவதால் ஏதாவது பெண்களுக்கு ஒரு குற்றங்கள் பண்ணியிருந்தீங்க. நம்ம பழைய காலத்து ரம்யா, நம்ம 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரம்யாவை நம்ம என்னெல்லாம் ஏமாற்றணும், லவ் பண்ணி ஏமாற்றணும், ஓடி போய் ரம்யா காலில் விழுவுங்க. ரம்யாவே மன்னிச்சாதான் உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. ரம்யாக்காக எந்த காடும் மன்னிக்க மாட்டாங்க. ரம்யாவுக்கு பண்ண தப்புக்கு ரம்யா தான் மன்னிக்கணும். ஓடி போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் பிரீத்தி கேளுங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்டால் நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். அல்லது நீங்கள் அந்த ஸ்திரீ சாபம் என்பது உங்களுக்கு தொடரும். டைவர்ஸ் போன்ற யோகங்கள் ஏற்படுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீட்டிலே சனி. சர்வ சத்துருக்களும் உங்களை சுற்றி வருவாங்க. சத்துருக்கள், எதிரிகள், நமக்கு நம்ம வளரக்கூடாது, நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற எதிரிகள் கூட வருவாங்க. சார் நல்லா புரிஞ்சுங்க, துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்று எழுதி தரேன். உங்களை கெடுக்கிறதே உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் தான். நீங்கள் நல்லா இருக்கணும்னா உங்கள் கூட இருக்கிற நல்ல நண்பர்கள் நல்லா இருக்கணும். நான் என் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். உங்களுடைய நண்பர்கள் நல்லா இருந்தாங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருப்பீங்க. அல்லது ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், எந்த நண்பனும் வேணாம், தனியாக கதவு மூடிட்டு படிதாண்டா பத்தினியாக வீட்டுக்குள்ளே இருங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. உண்மையிலே சொல்கிறேன். நீங்கள் 10 தீய நண்பர்களுடன் பழகுவதும் ஒன்று தான், உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்வதும் ஒன்று தான். நீங்கள் தனியாக மட்டும் இருந்து பாருங்கள், நீங்கள் எவ்வளோ பெரிய பலசாலிங்கிறது உங்களுக்கே தெரியும். உங்களுடைய தனிப்பட்ட ஆற்றல் வெளிப்படும். அப்போது நீங்கள் நல்லா யோசிப்பீங்க. உங்கள் மண்டைக்குள்ளே இருக்கிற அறிவெல்லாம் வெளியே வரும். தீய நண்பர்கள் என்ன செய்வாங்க, அந்த புத்தியை மழுங்கடிக்கிறதுக்குள்ள டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுப்பாங்க. அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், படத்துக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம் போன்றவற்றை ஏற்படுத்தி உங்களை கொலைப்படுவாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான சிறந்த நேரம்னா அது இந்த நேரம் தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம், தீய நண்பர்களோட பழகுனீங்கன்னா இருக்கிற எல்லாம் கெட்டு போயிடும். தீய நண்பர்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதுவரையில் உங்களுக்கு நல்லது. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி மகா யாகத்தில் நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.